வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, அது அருமையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சார், நல்லா செவந்து வந்துருச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டுறதுனால கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த விதை நார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியில் தண்ணி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, வத்திருச்சு. இது அமர்த்திடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வெந்தயம், சீரகம், கடுகு இது 3 ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடாயிருச்சு. தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சு சாப்பிட்றதுனால எண்ணெய் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டு போகாது. எண்ணெய் மேலாப்பில் மிதந்து நிற்கணும். அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு தொக்கு நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது வெறும் கலருக்காக மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த தக்காளி நல்லா கொதித்து மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து நிற்கும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா வெளியில் எல்லா இடமும் தெரிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அமர்த்திடலாம். அவ்வளோதான். இப்போ இந்தளவுக்கு எண்ணெய் வெளியே வரணும். அது ஆறுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அந்த எண்ணெயை மட்டும் விட்டுறணும். விட்டுட்டு அந்த கிரேவியை மட்டும் தொட்டு சாப்பிடணும். எண்ணெயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு மேலே லேயர் மாதிரி படியுதோ அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறதுனால உங்களோட பிரியம். ஸோ சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.